உக்ரைன் யுத்தம் அதிரடியான மாற்றங்களுக்கு பஞ்சமே இல்ல. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது உக்ரைன் நிலப்பரப்புக்குள்ள ஸ்ட்ராங்கா எழுதி வச்சுட்டாராட்டுக்கு கடவுள். அப்படியே அது கன்டின்யூ ஆகி ஐரோப்பிய அரசியல்ல புகுந்து விளையாடுது. இந்த 2யும் தான் நம்ம வெரட்டி இன்னைக்கு பார்க்க போறோம். வெரட்டியா 2 விஷயத்த மெர்ஜ் பண்ணிட்டோம். முதல்ல உக்ரைனுக்குள்ள நடந்த அதிரடியான சுவாரஸ்யத்த பார்ப்போம். ஜெலன்ஸ்கியோட டீம் ஒரு முக்கியமான விஷயத்த, அதாவது ரஷ்ய உளவாளிகள கண்டுபிடிக்க சுத்திக்கிட்டு இருக்கார்கள். இன்னுமாடா கண்டுபிடிக்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? யுத்தமே முடிய போதே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா ரஷ்ய உளவாளிகள கண்டுபிடிக்கன்னு ஏகப்பட்ட நெட்வொர்க் வச்சிருக்கார்கள். அந்த நெட்வொர்க் பிஸியா ஒரு விஷயத்த ஒரு பகுதியில ரஷ்ய ஆட்கள் இருப்பார்கள். இல்ல அவர்களுக்கு தகவல் போது இந்த மாரி சுத்திக்கிட்டு இருந்திருக்காய்ங்க. அப்படி சுத்தும்போது ஆட்களையும் சரண்டர் பண்ணி புடிச்சிருக்காய்ங்க. பார்த்தா அத்தன பேரும் உக்ரைனியர்கள். சரி இவனுங்க பூரா வெல போயிட்டாய்ங்க. ரஷ்யாவுக்கு மெசேஜ் அனுப்ப போறாய்ங்க. என்னெல்லாம் நீங்க ஸ்பெல் பண்ணியிருக்கீங்க? என்ன தகவல்லாம் இதுக்கு முன்னாடி குடுத்துருக்கீங்க? அப்டின்னா ரஷ்யாவுக்கும் அவனுங்களுக்கும் தொடர்பே இல்ல. அப்புறம் என்னடா இப்படி அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு சின்ன கேங். எது? ராணுவத்துக்குள்ள ஒரு சின்ன கேங். எப்படி ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆகலாம்? எப்படி ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போலாம்? இவ்வளவுதான் பிளான். இதே மாரி முக்குக்கு முக்கு ராணுவத்துல தீவிரமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். ரொம்ப ரகசியமா. அதாவது தப்பிச்சு போறோங்கிறதே தெரியக்கூடாது. இல்ல சரண்டர் ஆக போறோங்கிறது தெரியவே கூடாது அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார்கள். அவர்களத்தான் போய் ரஷ்ய உளவாளிகள்னு பிடிச்சிருக்காய்ங்க. அவனுங்க ரஷ்ய உளவாளிலாம் இல்ல. ரஷ்ய பிரஜையாவே மாறிட்டாய்ங்க. அங்கேருந்து தானே வந்தோம். திருப்பி அங்க போறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாரி ரஷ்ய பிரஜைகளாவே ஆயிட்டாய்ங்க. புடிச்சது உக்ரைனியர்கள்னு சொல்றதே தப்பு. ரஷ்யர்கள பிடிச்சிருக்கோம், ரஷ்ய ராணுவத்த பிடிச்சிருக்கோம்னு வேணா ஜெலன்ஸ்கி மைலேஜ் தேடிக்கலாம். இத நம்ம சொன்னா தேவல்ல. அவங்க ஊர்லயே இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அந்த அளவு நிலைமை மோசமாயிருச்சு. இப்ப உள்ளுக்குள்ளேயே இவ்வளவு புகையுது அப்படின்னா, எல்லைகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லைகள்ல எப்படா அந்த செக் போஸ்ட்ல சண்டைய முடிப்பீங்க? அதாவது சில செக் போஸ்ட்ல ஆக்ரோஷமா இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத முடிச்ச உடனே அடுத்த செக் போஸ்ட்ட நோக்கி எப்படா சீக்கிரம் வாங்கடா நாங்க சரண்டர் ஆகுறோம் அப்படிங்கிற நிலைமை பல பகுதிகள்ல இருக்கு. இதுல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது குப்பியான்ஸ் பகுதி. இந்த தகவல் பூரா ஜெலன்ஸ்கிக்கு பம்ப் ஆகுது. இப்ப அண்ணன் என்ன பண்ணுவாரு? அண்ணன் இப்போ முழு மனசோட ரஷ்யாவோட முதல் கண்டிஷன ஒத்துக்கிறாராமா. அவரே சொல்றாரான்னு கேட்டா, தகவல கசிய விடுறார். நாளைக்கு அவரே சொல்வார். இல்ல அப்டின்னா, இப்ப விடிஞ்சிருக்கும். அண்ணன் ட்ரம்ப் வந்து போட்டு விட்டுருவாரு. "எப்பா அவன் ஒத்துக்கிட்டான்ப்பா" அப்படின்னு. இன்னைக்கு போட்டு விடாட்டி என்ட்ட உடனே வந்து கேட்கக்கூடாது. நாளைக்கு போட்டு விடுவாரு. இல்ல நாளான்னைக்கு போட்டு விடுவாரு. என்னைக்கோ ஒண்ணு நடக்க போகுது. ஒரு வாரத்துக்குள்ள நடந்துருமா? நடக்குது, நடக்கல, நடந்துரும்னு அவனுங்களே நம்புறாய்ங்க. வேடிக்கை பார்க்குற நமக்கு என்ன வந்துருச்சு? டொனெட்ஸ்க், லுகான்ஸ்க் பகுதிகள்ல ரஷ்யா பிடிச்சது போக 1%, 4%, 5% ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாரி கணக்கு சொல்லுவாங்க. நம்ம பயலுகள பொறுத்தவரை 95% நாங்க புடிச்சுட்டோன்ட்டாய்ங்க. நண்பன் சொல்றதே நம்ம ஒத்துக்குவோம். யாரு? ரஷ்யா சொல்றதே ஒத்துக்குவோம். மீதி உள்ள 5% விட்டு வெளியேறுனா தான், ஆஹா நான் மாட்டேன்ப்பா, அங்கேயே நிப்பேன். துப்பாக்கி வேணா கீழ போட்டுறேன் அப்படிங்கிறாய்ங்க. இப்ப அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டிஷன நோக்கி இந்த யுத்தம் வந்து நிக்குது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். இதுக்கு கொஞ்சமும் சளைக்காம ஜெர்மனில சத்தம் இல்லாம ஒரு புயல் அடிக்குது. என்ன அப்படின்னா, அதிபர் மெர்ஸ பொறுத்த வரைக்கும் 2ஆம் உலகத்துக்கு அப்புறம் 3ஆம் உலக யுத்தம்னு வந்தா, அதுல ஜெர்மனிய மிகப்பெரிய அளவுல வெற்றியாளரா மாத்துவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சத்தியம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை எல்லாம் அவரு சக்கர பொங்கல்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அது வேற விஷயம். இப்ப பெரிய அளவுல அபுதாபில உட்கார்ந்துகிட்டு, எப்படியாச்சும் பேச்சுவார்த்தை டேபிள்ல எங்களுக்கு ஒரு, அதாவது ஐரோப்பான்னு வேணாம், ஜெர்மனிக்குன்னு ஒரு இடத்த வாங்கி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போராடுறாரு. ஆனா ஜெர்மன்ல என்ன சொல்றாய்ங்க அப்படின்னா, "ஏய் நீ நமக்குன்னு இடம் கேட்காதடா, நமக்குன்னு இடம் கேட்காத. தயவு செஞ்சு போய் ரஷ்யாட்ட சமாதானமா பேசி நம்ம உள்ள போயிருவோம். அதுக்கப்புறம் ரஷ்யாவே அவன் சைடு ஒரு சேர போட்டு நம்மள உட்கார வச்சுருவான்" அப்படின்னு சொல்லி, அங்க உள்ள எதிர்க்கட்சிகளும் சரி, சொந்த கட்சிகளும் சரி, மெர்ஸ போட்டு ஆட்டி வைக்கிறார்கள். இவர் மெர்சலாகி போயிருக்காரு. இது என்னடா நமக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது உள்ளுக்குள்ளேயே புகைச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதாவது இன்டர்னலா ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவரு சான்சலர் கைக்குள்ள வர மாரியே தெர்ல. தான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் சத்தியத்த தான் காப்பாத்த முடியல. முயலையாச்சும் காப்பாத்திருவோம்னு அவரு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு எதிர்க்கட்சி விஷயத்த வெளில விட்டார்கள். வெளியில விட்டது மட்டும் கிடையாது. அங்கேயும் தேர்தல் அரசியல் தானே. மக்கள் மத்தியிலயும் பொங்கி எழ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு ஜெர்மனில 60% மேல ரஷ்ய சப்போர்ட்டர்களா மாறிட்டாய்ங்க. ஒழுங்கா நம்ம அரசாங்கம் ரஷ்யாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம பிரச்சனைய முடிச்சு, பேச்சுவார்த்தை டேபிள்ல இடம் வேணும்னா, அவன் கூட டீல் பேசிட்டோம்னா, அவனே ஒரு சேர அவன் பக்கத்துல போட்டுக்குவான்.
அண்ணன் அமெரிக்கா பக்கத்துல போட மாட்டார்கள். நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை சேரு. யார் பக்கத்துல உட்கார்ந்தா என்ன? அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார்கள். இப்பேற்பட்ட மாற்றத்த ஒரு பயலும் எதிர்பார்க்கல. நம்மால் மேக்ரான் இத பார்த்தோனே அதிர்ச்சியா இருப்பார். என்னடா இது? நான் போலான்னு பார்த்தா ஜெர்மனி முந்திக்கிட்டான். பரவால்ல நீ ஊர கூப்பிட்டு அனுமதி வாங்கி வந்து இவனுங்க கால்ல விழுகிறத காட்டிலும் நான் ரகசியமாவே போய் பேசி விழுந்துருவேன்டா அப்படின்னு இன்னைக்கு நைட்டே அவர் கிளம்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இன்கேஸ் தலைவர் கிளம்பிட்டாருனா யாரு மேக்ரான் நம்மால் கிளம்பிட்டாருனா நம்மளும் இங்க விரிவா வந்து நாளைக்கு பார்ப்போம்.